ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் திட்டத்தின் மூலமாக விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொடுத்துருக்காங்க. ஆண்டுக்கு 6,000 ரூபாய் கொடுத்துட்டு வராங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, முதல் தவணை பிப்ரவரி 24ஆம் தேதி அவர்களுடைய வங்கி கணக்கில் வரவுகள் வைக்கப்பட்டு விட்டதுங்க. 4 மாதத்திற்கு ஒரு முறை 2,000 ரூபாய் வங்கி கணக்குல வரவு வைக்க போறாங்க. அது போல பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் வரவு வச்சாங்க இல்லைங்களா, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் வரவு வைக்க வேண்டிய டைம் வந்தது. ஆனா இன்னமும் அந்த பிஎம் கிசானுடைய 2,000 ரூபாய் வரவு வைக்கப்படவில்லை. ஏன் இவ்வளவு தாமதம்? ஸோ 4 மாதத்திற்கு ஒரு முறை 2,000 ரூபாய் விவசாய வங்கி கணக்குல வரவு வைக்க போறாங்க. அது போல பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசமே வச்ச மாதிரி 4 மாசத்துக்கு அப்புறம் இந்த ஜூன் மாதம் உங்களுடைய பிஎம் கிசான் நிதி யோஜனா வர வைக்கப்படும். எப்பொழுது வைக்கப்படும்? அதற்கு முன்னதாக நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன், அப்டேட் எல்லாம் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது மட்டுமே இல்லாமல் பிஎம் கிசான் திட்டத்திற்கு இது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். சார் எப்படி அப்ளை பண்ணுறது, ப்ரொசீஜரையும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அப்ளை பண்ணலாம் சார், எப்படி ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பார்த்தா தான் எப்படி அப்ளை பண்ணுறது எல்லா விஷயமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் ஆகுங்க. ஸோ பிஎம் கிசான் திட்டத்தில் 20வது தவணை பெற விவசாயிகள் சில விஷயங்களை உடனடியாக செய்து முடிக்க வேண்டும். அதை பற்றிய பதிவில் காணலாம். பிரதம மந்திரி பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா பிஎம் கிசான் திட்டம் இந்த இந்தியா முழுவதும் சிறு குறு விவசாயிகள் மிகவும் தேவையான நிதியை வழங்குவது. இது ஒரு அரசாங்க முயற்சியாக. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகள் ஒவ்வொரு ஆண்டும் 6,000 ரூபாய் பெறுகிறார்கள். இது 2,000 என்ற 3 தவணையாக செலுத்தப்படுகிறது. நேரடியாக விவசாயிகள் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது. பிஎம் கிசானுடைய 20வது தவணை எப்போது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் பிப்ரவரி 2025 பிஎம் கிசானுடைய வங்கி கணக்கில் பரிமாற்றம் செய்து 19வது தவணையை பெற்றுக்கொண்டாங்க. அதோடைய 2,000 ரூபாய் அவங்களுக்கு கிடைச்சிடும். அதன் பிறகு ஒரு 4 மாதங்களுக்கு பிறகு ஜூன் மாதம் பிஎம் கிசானுடைய தொகை வந்திருக்கணும். பிஎம் கிசான் தொகை செலுத்தப்படாதால் அடுத்த தவணையானது 20வது தவணை அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த 20வது தவணை ஜூன் மாதத்துல வைக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. ஜூன் முதல் வாரமோ 2வது வாரமோ அப்படின்னு தெரியல. ஆனா பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 24ஆம் தேதி வரவு வைக்கப்பட்டதுனால ஸோ அது கடைசியா எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா? ஸோ என்று சொல்றதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் நமக்கு உங்களுக்கு ரொம்ப அப்டேட்டா இருக்கும். வர வைக்கப்பட்ட உடனே நம்ம எப்பொழுது இந்த 20வது தவணை வர வைக்கப்படுகிறதோ வைக்கப்பட்ட உடனே நம்ம சேனல்ல உங்களுக்கு உடனுக்குடன் அறிவிக்கப்படும். பிப்ரவரியில இறுதியா வர வைக்கப்பட்டதுனால ஜூலை முதல் வாரம் இல்லா 10ஆம் தேதிக்குள்ளார பிஎம் கிசானுடைய 20வது தவணை தொகை உங்க அக்கௌண்ட்ல வந்துடும் அப்படின்ற ஒரு சில அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் அப்போதான் போட்டிருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதற்கான எளிய செயல்முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் தானே உங்களுக்கு கிடைக்கும் என்பதை எவ்வாறு தெரிந்து கொள்ள வேண்டும். பிஎம் கிசான் gov.in இணையதளத்தில் அதிகார வலைதளத்துக்கு நீங்கள் சொல்லணும். நோ யுவர் ஸ்டேட்டஸ் என்பதை கிளிக் செய்யணும். அதன் பிறகு உங்கள் பதிவு எண்ணை கேட்பாங்க. கேப்சா கிரியேட்டிவ் உள்ளிடுவோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணலை சார், நான் இது வரைக்கும் செக் பண்ணலை அப்படின்னா கமெண்ட்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு பிஎம் கிசானுடைய டீட்டெயிலை செக் பண்ணி தரேன். மேலும் பார்த்தீங்கன்னா எனக்கு மெயில் ஐடி கொடுக்குறாங்க. மெயில் ஐடியில் உங்களுடைய நம்பருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களே அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க பிஎம் கிசானுடைய அப்டேட்கள் எல்லாமே நமக்கு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பிஎம் கிசானுடைய 20வது தவணை தொகை விரைவில் வெளியிட போறாங்க. பிரதம மந்திரி கிசான் 20வது தவணை இந்தியா பிரதம மந்திரி கிசான் நிதி யோஜனாவுடன் தொடர்புடைய விவசாயிகளின் தவணைக்காக காத்திருப்பு முடிவுக்கு வரப்போகிறது. இதன் காரணமாக மக்களிடையே ஒரு வித்தியாசமான உற்சாகம் காணப்படுகிறது. இந்த திட்டத்தின் 1-2 20வது தவணையை ஜூலை 2வது வாரத்தில் அரசாங்கம் வெளியிட முடியும் என்று நம்பப்படுகிறதுங்க. ஸோ இது கண்டிப்பாக வேகமாக விவாதிக்கப்படுகிறது. தற்பொழுது 2,000 ரூபாய் தவணை விடுவிப்பு குறித்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக எதுவுமே கூறப்படவில்லை. ஆனால் ஊடக அறிக்கையில் இது போன்று கூற்றுகள் தெரிவிக்கப்படுகிறது. ஊடக அறிக்கையின்படி இந்த திட்டத்தில் வரும் பணத்தை ஜூலை 14ஆம் தேதிக்குள்ளார கணக்கிற்கு மாற்றலாம். விவசாயிகள் தவணை பணத்தை எளிதாக சரிபார்க்கலாம். அதற்காக கவலைப்பட தேவையில்லை. தவணை பணத்தை பார்த்தீங்கன்னா சரிபார்க்கும் செயல்முறையும் எளிது. தவணை பணத்தை எவ்வாறு சரிபார்க்கலாம்? நீங்கள் பிரதம மந்திரி
கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் அதிகாரப்பூர்வ வலைதளமான pmkisan.gov.in இதை நீங்கள் பார்த்தாலே ஓப்பன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு பிறகு உங்கள் நிலையை அறிந்து கொள்ளுங்கள் என்பதை நீங்கள் கிளிக் செய்யணும். நோ யுவர் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு டீட்டெயில் வரும். இதற்கு பிறகு உங்களுடைய பதிவு எண், ஆதார் எண் உள்ளிட வேண்டும். ஸோ பின்னர் இகேஒய்சி முழுமையானதா இல்லை என்பதை, பயனாளி பட்டியல் பெயர் உள்ளதா இல்லை என்பதையும் நீங்கள் சரிபார்த்துக்கலாம். உங்கள் மொபைலிலிருந்தும் தவணையை சரிபார்க்கவும். முதலில் நீங்கள் pmkisan.gov.in செல்ல வேண்டும். பின்னர் நீங்கள் மொபைல் எண்ணை புதுப்பித்து என்ன என்பதை கிளிக் செய்ய வேண்டும். மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணுறீங்க இல்லை மொபைல் நம்பரை மாற்றுறீங்கன்னா இதற்கு பதிலாக பிறகு பார்த்தீங்கன்னா ஆதார் பதிவு எண் கொண்ட எண்ணை உள்ளிடணும். இதற்கு பிறகு புதிய எண்ணை உள்ளிட்டு ஓடிபி மூலம் சரிபார்க்க வேண்டும். ஸோ 19வது தவணை தொகை பார்த்தீங்கன்னா எப்போ வந்தது, இதுதான் ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. இந்த 19வது தவணை தொகை பிரதம மந்திரி நிதி சம்மன் யோஜனா திட்டத்தின் கீழ் 19வது தவணையாக 2000 ரூபாய் பிப்ரவரி 24 அன்று வெளியிடப்பட்டது. அரசாங்கம் ஒவ்வொரு 4 மாதங்களுக்கு பிறகும் தவணை பணத்தை வெளியிடுவது. ஒவ்வொரு தவணையிலும் 2000 மொத்தம் 6 மாதமாக வழங்கப்படும். விவசாயிகள் முன்னேற்றத்துக்காக அரசாங்கம் இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா தொடங்கி இருக்கிறது. ஒரு நல்லது ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம நிச்சயமா பாராட்டலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த 20வது தவணை தொகை விரைவில் வெளியிட போறாங்க. ஸோ அதற்குண்டான அப்டேட் தான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ கண்டிப்பாக நிச்சயமாக இந்த ஓரிரு தினங்கள்ல 20வது தவணை தொகையை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய வங்கி கணக்கெல்லாம் வந்துடும் அப்படின்றத நம்ம நிச்சயமா சொல்லலாங்க. நண்பர்களே, தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்களும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் திட்டத்தின் மூலமாக விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொடுத்துருக்காங்க. ஆண்டுக்கு 6000 ரூபாய் கொடுத்துட்டு வராங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா முதல் தவணை பிப்ரவரி 24ஆம் தேதி அவர்களுடைய வங்கி கணக்குல வரவுகள் வைக்கப்பட்டு விட்டதுங்க. 4 மாதத்திற்கு ஒரு முறை 2000 ரூபாய் வங்கி கணக்குல வரவு வைக்க போறாங்க. அது போல பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் வரவு வச்சாங்க இல்லைங்களா, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் வரவு வைக்க வேண்டிய டைம் வந்தது. ஆனா இன்னமும் அந்த பிஎம் கிசானுடைய 2000 ரூபாய் வரவு வைக்கப்படவில்லை. ஏன் இவ்வளவு தாமதம்? ஸோ 4 மாதத்திற்கு ஒரு முறை 2000 ரூபாய் விவசாய வங்கி கணக்குல வரவு வைக்க போறாங்க. அது போல பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதமே வச்ச மாதிரி 4 மாதத்துக்கு அப்புறம் இந்த ஜூன் மாதம் உங்களுடைய பிஎம் கிசான் நிதி யோஜனா வர வைக்கப்படும். எப்பொழுது வைக்கப்படும்? அதற்கு முன்னதாக நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன், அப்டேட் எல்லாம் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது மட்டுமே இல்லாமல் பிஎம் கிசான் திட்டத்திற்கு இது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். சார் எப்படி அப்ளை பண்ணுறது, ப்ரொசீஜரையும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அப்ளை பண்ணலாம் சார், எப்படி ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பார்த்தா தான் எப்படி அப்ளை பண்ணுறது எல்லா விஷயமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் ஆகுங்க. ஸோ பிஎம் கிசான் திட்டத்தில் 20வது தவணை பெற விவசாயிகள் சில விஷயங்களை உடனடியாக செய்து முடிக்க வேண்டும். அதை பற்றிய பதிவில் காணலாம். பிரதம மந்திரி பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா பிஎம் கிசான் திட்டம் இந்த இந்தியா முழுவதும் சிறு குறு விவசாயிகள் மிகவும் தேவையான நிதியை வழங்குவது. இது ஒரு அரசாங்க முயற்சியாக இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகள் ஒவ்வொரு ஆண்டும் 6000 ரூபாய் பெறுகிறார்கள். இது 2000 என்ற 3 தவணையாக செலுத்தப்படுகிறது. நேரடியாக விவசாயிகள் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது. பிஎம் கிசானுடைய 20வது தவணை எப்போது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் பிப்ரவரி 2025 பிஎம் கிசானுடைய வங்கி கணக்கில் பரிமாற்றம் செய்து 19வது தவணையை பெற்றுக்கொண்டாங்க. அதோடைய 2000 ரூபாய் அவங்களுக்கு கிடைச்சிடும். அதன் பிறகு ஒரு 4 மாதங்களுக்கு பிறகு ஜூன் மாதம் பிஎம் கிசானுடைய தொகை வந்திருக்கணும். பிஎம் கிசான் தொகை செலுத்தப்படாதால் அடுத்த தவணையானது 20வது தவணை அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த 20வது தவணை ஜூன் மாதத்துல வைக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. ஜூன் முதல் வாரமோ 2வது வாரமோ அப்படின்னு தெரியல. ஆனா பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 24ஆம் தேதி வரவு வைக்கப்பட்டதுனால ஸோ அது கடைசியா எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா? ஸோ என்று சொல்றதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் உங்களுக்கு ரொம்ப அப்டேட்டா இருக்கும். வர வைக்கப்பட்ட உடனே நம்ம எப்பொழுது இந்த 20வது தவணை வர வைக்கப்படுகிறதோ வைக்கப்பட்ட உடனே நம்ம சேனல்ல உங்களுக்கு உடனுக்குடன் அறிவிக்கப்படும். பிப்ரவரியில இறுதியா வர வைக்கப்பட்டதுனால ஜூலை முதல் வாரம் இல்லா 10ஆம் தேதிக்குள்ளார பிஎம் கிசானுடைய 20வது தவணை தொகை உங்க அக்கௌண்ட்ல வந்துடும் அப்படின்ற ஒரு சில அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன்
அப்பதான் போட்டுருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான எளிய செயல்முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் தானே உங்களுக்கு வந்து கிடைக்கும் என்பதை எவ்வாறு தெரிந்து கொள்ள வேண்டும். பிஎம் கிசான் gov.in இணையதளத்தில் அதிகார வலைதளத்துக்கு நீங்கள் சொல்லணும். நோ யுவர் ஸ்டேட்டஸ் என்பதை கிளிக் செய்யணும். அதன் பிறகு உங்கள் பதிவு எண்ணை கேட்பாங்க. கேப்சா கிரியேட்டிவ் உள்ளிடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணலை சார், நான் இது வரைக்கும் செக் பண்ணலை அப்படின்னா கமெண்ட்டில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு பிஎம் கிசானுடைய டீட்டெயிலை செக் பண்ணி தரேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மெயில் ஐடி கொடுக்குறாங்க. மெயில் ஐடியில் உங்களுடைய நம்பருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களே அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க பிஎம் கிசானுடைய அப்டேட்கள் எல்லாமே நமக்கு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் கிசானுடைய 20வது தவணை தொகை விரைவில் வெளியிட போறாங்க. பிரதம மந்திரி கிசான் 20வது தவணை இந்தியா பிரதம மந்திரி கிசான் நிதி யோஜனாவுடன் தொடர்புடைய விவசாயிகளின் தவணைக்காக காத்திருப்பு முடிவுக்கு வரப்போகிறது. இதன் காரணமாக மக்களிடையே ஒரு வித்தியாசமான உற்சாகம் காணப்படுகிறது. இந்த திட்டத்தின் 20வது தவணையை ஜூலை 2வது வாரத்தில் அரசாங்கம் வெளியிட முடியும் என்று நம்பப்படுகிறதுங்க. ஸோ இது கண்டிப்பாக வேகமாக விவாதிக்கப்படுகிறது. தற்பொழுது 2000 ரூபாய் தவணை விடுவிப்பு குறித்து வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக எதுவுமே கூறப்படவில்லை. ஆனால் ஊடக அறிக்கையில் இது போன்று கூற்றுகள் தெரிவிக்கப்படுகிறது. ஊடக அறிக்கையின்படி இந்த திட்டத்தில் வரும் பணத்தை ஜூலை 14ஆம் தேதிக்குள்ளார கணக்கிற்கு மாற்றலாம். விவசாயிகள் தவணை பணத்தை எளிதாக சரிபார்க்கலாம். அதற்காக கவலைப்பட தேவையில்லை. தவணை பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா சரிபார்க்கும் செயல்முறையும் எளிது. தவணை பணத்தை எவ்வாறு சரிபார்க்கலாம்? நீங்கள் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் அதிகாரப்பூர்வ வலைதளமான pmkisan.gov.in நீங்கள் பார்த்தாலே ஓப்பன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு பிறகு உங்கள் நிலையை அறிந்து கொள்ளுங்கள் என்பதை நீங்கள் கிளிக் செய்யணும். நோ யுவர் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு டீட்டெயில் வரும். இதற்கு பிறகு உங்களுடைய பதிவு எண், ஆதார் எண் உள்ளிட வேண்டும். ஸோ பின்னர் இகேஒய்சி முழுமையானதா இல்லை என்பதை, பயனாளி பட்டியல் பெயர் உள்ளதா இல்லை என்பதையும் நீங்கள் சரிபார்த்துக்கலாம். உங்கள் மொபைலிலிருந்தும் தவணையை சரிபார்க்கவும். முதலில் நீங்கள் pmkisan.gov.in செல்ல வேண்டும். பின்னர் நீங்கள் மொபைல் எண்ணை புதுப்பித்து என்ன என்பதை கிளிக் செய்ய வேண்டும். மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணுறீங்க இல்லை மொபைல் நம்பரை மாற்றுறீங்கன்னா இதற்கு பதிலாக பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் பதிவு எண் கொண்ட எண்ணை வந்து உள்ளிடணும். இதற்கு பிறகு புதிய எண்ணை உள்ளிட்டு ஓடிபி மூலம் சரிபார்க்க வேண்டும். ஸோ 19வது தவணை தொகை வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்தது? இதுதான் ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. இந்த 19வது தவணை தொகை பிரதம மந்திரி நிதி சம்மன் யோஜனா திட்டத்தின் கீழ் 19வது தவணையாக 2000 ரூபாய் பிப்ரவரி 24 அன்று வெளியிடப்பட்டது. அரசாங்கம் ஒவ்வொரு 4 மாதங்களுக்கு பிறகும் தவணை பணத்தை வெளியிடுவது. ஒவ்வொரு தவணையிலும் 2000 மொத்தம் 6 மாதமாக வழங்கப்படும். விவசாயிகள் முன்னேற்றத்துக்காக அரசாங்கம் இந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி இருக்கிறது ஒரு நல்லது ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம நிச்சயமா பாராட்டலாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த 20வது தவணை தொகை விரைவில் வெளியிட போறாங்க. ஸோ அதற்குண்டான அப்டேட் தான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ கண்டிப்பாக நிச்சயமாக இந்த ஓரிரு தினங்கள்ல 20வது தவணை தொகையை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய வங்கி கணக்கெல்லாம் வந்துடும் அப்படின்றத நம்ம நிச்சயமா சொல்லலாங்க. நண்பர்களே, தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்களும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.